கூலா நாலு சினிமா செய்திகள். நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஒரு லைன் விட்டுறீங்களே, என்னன்னு பாத்துடலாமா? அதை மிஸ் பண்ணியாச்சா? ஓகே. ஜெயராம் அவர்களுடைய காதல் கதை. காதல் கதை அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஆமா, அவங்க ஒரு கமல்ஹாசன் சார் கூட சேர்ந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாங்க இல்லையா, பஞ்சதந்திரம். அந்த படம் எப்படி இருக்கும் இப்ப பார்த்தா கூட ஃபுல்லா ஃபன்னா இருக்கும். நிறைய மீம்ஸ்க்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி என்ன ஒவ்வொரு காட்சிக்குமே நகைச்சுவை இருந்துகிட்டே இருக்கும். எதை மிஸ் பண்றது எதை விடுறதுனே தெரியாது. எல்லாமே ஃபுல் ஃபன்னியா தான் இருக்கும்னே வச்சுக்கோங்க. எல்லா ஆர்டிஸ்டுமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. கெஸ்ட் ரோல்ல வந்த தேவயானி மேடம் கூட ஏன் மாத்திரன்ற மாதிரி அவங்க நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு பக்கம் காமெடியா அள்ளி தெளிச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி ஜெயராம் அவர்களுடைய ஒய்ஃபும் ஒரு படம் பண்ணிருக்காங்களாம். அப்படியா? ஆமா, அந்த படத்தை தான் அவர் எப்பயாவது போர் அடிச்சா எடுத்து பாப்பாரு. ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்களா? இல்ல, இந்த பஞ்சதந்திரம் படம் மாதிரியே காமெடி கதை களத்துல அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படத்துல நடிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்குள்ள லவ் இருக்கும்போது அப்பெல்லாம் மொபைல் போன்லாம் இல்லல, வாட்ஸ்அப் இன்ஸ்டா மெசேஜ் எல்லாம் இல்லாததுனால ஜஸ்ட் இவங்களுடைய ஹார்ன் சவுண்ட் தான். ஜெயராம் அவங்களுடைய கார் இல்ல, அதோடைய ஹாரன் சவுண்ட் தான். அந்த சவுண்ட் கேட்ட உடனே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அந்த மேடம் வந்துருவாங்களாம். கூத்தா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு காதலோட இருப்பாங்களாம். ஒரு நாள் டைரக்டர் என்ன சொன்னாங்களாம், லைட் முடியறதுக்கு, அதாவது பொழுது முடியறதுக்குள்ள நம்ம இந்த வீடியோ காட்சியை நம்ம படமாக்கணும். சோ லைட் நமக்கு நேச்சுரல் லைட் வேணும்ன்றதுனால படமாக்கணும், எங்கேயும் போக கூடாது யாரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். ஆனா ஜெயராம் அவங்களுடைய கார் ஹாரன் சத்தம் கேட்டுச்சான். கேட்ட உடனே ஹீரோயின் ஆப்சென்ட் காணோம். குழந்தைங்க இந்த ஐஸ் வண்டி சவுண்ட் கேட்ட உடனே ஓடிடுங்கல்ல, அதே மாதிரி மேடம் காதலனுடைய அந்த கார் ஒலி கேட்ட உடனே காதலி சிட்டா பறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் அவர்கள் ஜெயராம் சாரை கூப்பிட்டு, நான் ஷூட்டிங் எடுக்கிறேன், என் பொழப்புல மண்ணெண்ணி போடாதீங்க, நான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் ஊர் சுத்துறத கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதற்கப்புறம் அவங்க 2 பேரும் இதானாங்களாம். அந்த ஒரு காதல் காட்சியினுடைய அந்த இனிமை, அதாவது என் காரு ஹாரன் சத்தம் கேட்டோடனே என் ஒய்ஃப் வந்துருவாங்க, அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள அந்த புரிதல் அந்த பாசம் இருந்துச்சுன்ற மாதிரி அவங்க அவ்வளவு அழகா சொல்லியிருந்தாங்க. ஓ சூப்பர். நீ ஒண்ணு சொல்லிட்டியா? இப்ப நானுமே ஒரு காதல் கதை பத்தி தான் பேச போறேன். காதல் கதை யார பத்தி? எஸ், நடிகர் பாக்யராஜ் அவர்களை பிடிக்குமா உங்களுக்கு? எக்கச்சக்க ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. சோ இப்போ உள்ளவங்களுக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள் கொடுத்திருக்காரா. இவரோட முதல் மனைவி பேர் பிரவீனா. ஆமா, அவங்க கூட இறந்துட்டாங்கல்ல. என்னன்னா சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தோட முதல் பிரிவியூ பிரவீனா அவர்கள் பாத்துட்டாங்களாம். சோ அந்த படம் பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய் ஆர் அப்படின்ற லெட்டர் போட்ட மோதிரத்தை பாக்யராஜ் அவர்களுக்கு இது கொடுத்திருக்காங்க கிஃப்டா. அவங்க பேரு பிரவீனா தானே, இவங்க பேரு பாக்யராஜ் தானே, எதுக்கு ஆர் சம்பந்தமே இல்லாம வந்துச்சு? அதுதான் எனக்கு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க செல்லமா ராஜன்னு கூப்பிடுவாங்களாம். ஓ, பாக்யராஜ் சார் அவங்க ராஜன்னு கூப்பிடுவாங்க, அதுக்காக ராஜன்ற முதல் எழுத்து ஆர்னு கொடுத்திருக்காங்க. எஸ், அந்த ஆர்ன்ற லெட்டர்ல மோதிரத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தாவணி கனவுகள் படம் எடுத்துட்டு இருக்கப்போ அந்த படப்பிடிப்பு நேரத்துல மோதிரத்தை தவற விட்டுட்டாராம் பாக்யராஜ் அவர்கள். சோ சென்டிமெண்டா கொடுத்த மோதிரம் மனைவி ஆசாசையா கொடுத்தது, கிஃப்டா கொடுத்தது அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையில இருந்தாராம். அந்த மோதிரத்தை தொலைச்சிட்டோமே, கிஃப்டா கொடுத்த மோதிரம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாராம். அவங்களுக்கு 2வது மனைவி தெரியும்ல, பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள். எஸ், அவங்க அது ஆர் அப்படின்ற லெட்டர் போட்ட மோதிரத்தை திருப்பி பரிசா கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஃபீலிங் இருக்க கூடாது அப்படிங்கிறது. ஆக்சுவலா யாருக்கு இருந்தாலும் பொசசிவ்னஸ் இருக்கும். ஏன்னா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வைஃப் அவங்க இறந்துட்டாங்க, நீங்க என் மேலதான் அன்பு காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பா அந்த அன்புக்குள்ள பொறாமை இருக்கும். ஆனா இவங்க அவங்களுடைய ஞாபகார்த்தமா இதை போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பெரிய லவ் அந்த இடத்துல எனக்கு தெரியுது. சூப்பர். அடுத்ததான் என்ன நியூஸ் இருக்கு உங்ககிட்ட? என்கிட்ட ஒரு சேட் நியூஸ் தான். சேட்னு சொல்ல முடியாது. ஸ்னேகா அவர்கள் ஒரு அனுபவிச்ச வழின்னு சொல்லி பகிர்ந்திருந்தாங்க. என்ன அனுபவிச்ச வழி? புதுக்கோட்டை படத்துல நடிகர் பாலசிங்கம் அவங்க ஸ்னேகாவை வயித்துல எட்டி உதைக்கிற காட்சி ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்படி அந்த பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பயமா இருக்கும். நம்ம கூட சும்மா டூப்பு தான் அப்படின்ற மாதிரி நினைச்சோம், ஆனா அப்படி கிடையாதான். சோ செல்வராகவன் அவர்கள் உண்மையா வரணும்ன்றதுனால சொல்லியிருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி பாலசிங்கம் அவங்களும் ஸ்னேகா மேடம் நிஜமாவே பயங்கரமா உதைச்சிட்டாங்களாம். நம்ம அந்த சீன் பார்த்தாலே தெரியும், கத்தி அழுதுருப்பாங்க. அவங்க மூஞ்சிலே தெரிஞ்சிருக்கும் அந்த வழியை அவங்க தாங்கிக்கிட்டோன்னு. அந்த சீன் முடிஞ்சோன்னா உடனே ஸ்னேகா மேடம் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு வலி வயித்துல அப்படின்றதுனால. அது பெண்கள் அப்படின்ற
பட்சத்துல வயித்துல நம்ம ரொம்ப அடிக்க கூடாது இல்லையா, நிறைய வலிகள் அவங்களுக்கு வயித்துல தான் இருக்கும். சோ கர்ப்பப்பை எல்லாம் வயித்துல இருக்கிறதுனால எங்க அடிபட்டுச்சு என்ன எதுன்னு தெரியாம அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களாம். ஒன்ஸ் அந்த படம் வந்து அந்த சீனை தியேட்டர்ல பார்த்தோன்னதான் நம்ம அன்னைக்கு தாங்கின அந்த வலி வந்து ஒர்த்தானதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆச்சு. இவங்களுக்கு அடிபட்டது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சா அந்த ஷூட்டிங்ல இருந்தவங்க? அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சா. செல்வராகவன் சாரும் போயிட்டு சாரிமா ரொம்ப வேகமா அடிச்சுட்டாரா, சாரிமா நான் தான் கொஞ்சம் ரியலா வரணுன்றதுக்காக இது பண்ண சொன்னேன், இவ்வளவு வேகமா அடிப்பாருன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. ஓகே ஓகே, இந்த மாதிரி ஒரு சீன் தான் நானுமே கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. என்னன்னா நீங்க சொன்னீங்களே ரியலா இருக்கணும்னு நினைச்சு பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் பாலா, டாக்டர் பாலா. ஆமா, அவர் வந்து தாரை தப்படை படத்தை அவர் தானே இருந்தாரு. ஓ ஆமா ஆமா. எஸ், அவர் வந்து நிறைய மூவி சொல்லிக்கிட்டே போகலாம். பரதேசி படத்துல அந்த உருண்டுட்டு வர சீனா இருக்கட்டும், இதெல்லாம் ரியலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதான் பண்ணுவாரு. தாரை தப்படை படத்துல வரலட்சுமியோட கேரக்டரே டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா, ரொம்பவே போல்டா இருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து புருஷன் வந்து வில்லனா இருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அடங்கி ஒடுங்கி இருப்பாங்க. இவங்க அந்த மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப இதா இருந்தாங்க நம்பிக்கையோட. ஆனா அவரே வந்து ஒரு கட்டத்துல கவர்மெண்ட் ஆபீசர்ன்றதுனால நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, உன் லைஃப் நல்லா இருக்கும், இந்த மாதிரி நீ வந்து தெருவா போய் ஆட தேவையில்ல அப்படின்ட்டு போ சொல்லி அனுப்புவாரு. சோ மனசை கல்லாக்கிக்கிட்டு அவங்க வந்து போவாங்க. சோ போனதுக்கு அப்புறம் தான் அவனோட உண்மையான சுயரூபமே என்னன்னு தெரிய வரும். கடைசியில வந்து இந்த குழந்தை பெற்றிருக்க டைம்ல வந்து போட்டு மிதிப்பாங்கல்ல, அந்த வில்லன் போட்டு வரலட்சுமி மிதிக்கக்கூடிய சீன் வரும். சோ இந்த இடத்துல நெஞ்சுக்கிட்ட மிதிப்பாரா, ஷோல்டர் மிதிப்பார்ல, அப்போ வந்து அந்த இடத்துல கிராக்கே விழுந்துருச்சாங்க. அவர் ஆக்ஷன் சொன்ன உடனே இவர் வந்து ரொம்ப வேகமா மிதிச்சுட்டாராம், ஓங்கி மிதிச்சுட்டாராம். அந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்டுச்சான். அப்போ வந்து நமக்கு ஏதோ கேட்டுடுச்சு. வரலட்சுமி வந்து நினைச்சிட்டாங்க நமக்கு ஏதோ ஆயிடுச்சு, எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் அந்த கட் பண்ணதுக்கு அப்புறம் சார் ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா கிராக் ஆயிருக்கு. சோ ஆனா அந்த டைரக்டர் வந்து உடனடியா அந்த சீன்ல நடிச்சு கொடுத்ததுக்காக செயின்லாம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரிலாம் வரலட்சுமி அவர்களே சொல்லியிருக்காங்க. என்னதான் தங்கம் கொடுத்தாலும் எலும்பு நொறுங்கிடுச்சு ஐயான்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சினிமாவுக்காக வந்து உயிரை கொடுக்க வந்து நடிக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு வலியை கூட தாங்கிட்டு நடிச்சு கொடுத்த ஹீரோயின்ஸும் ஹீரோ ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீரோயின்ஸும் இருக்கிறாங்க. டூப்பு போடுற ஹீரோ எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஹீரோயின்ஸே வந்து இவ்வளவு வலியை தாங்கி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இனிமே டூப் போடுற ஹீரோ எல்லாம் சினிமா பக்கம் வரமாட்டாங்க. அதான் அரசியல் போயிட்டாங்கல்ல, அதனால வரமாட்டாங்க. இருக்க மாட்டேல. அடுத்ததாக அர்ஜுன் சார், அவங்கள பத்தி தான் நான் பேச போறேன். அர்ஜுன் சார் இன்னைக்கு ஒரு ரீசன்ட் கூட ஒரு படம் நடிச்சாரு, பிளாஸ்ட் தான படம். ஆகஸ்ட் மாசம் தான் நம்ம அர்ஜுன் சாரை வந்து தேடுவோம். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் வந்து ஜெய்கின் படத்தை தூசி தட்டி எடுப்பாங்க எல்லா டிவிலையும் போறதுக்காக. சோ அவங்க இப்ப ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அர்ஜுன் சார். இப்ப இல்ல, கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இந்த படம் வந்து இவ்ளோ கோடி வந்து வசூல் ஆயிடுச்சு, 300 கோடி வசூல் வேட்டையில் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பொய்யா ஒரு விளம்பரம் போடுங்க. நீங்க அந்த மாதிரி போட்டீங்கன்னா படத்தை பார்க்க இன்னும் மக்கள் வருவாங்க. பரவாயில்லையே இவ்வளவு கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப இருக்க தமிழ் சினிமாக்கள் பாக்ஸ் ஆபீஸ் கிட்ல அது எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு, அதை பொறுத்துதான் அது வெற்றி படமா தோல்வி படமானு ஆயிருக்கு. இப்ப பெரிய ஹீரோவா இருக்கக்கூடிய ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்க படம் எல்லாம் ஓடிடுது. ஒரு 4 நாள் 5 நாளாவது ஓடிடுது. மத்த ஹீரோக்கள் படம் எல்லாம் பெருசா ஓடுறது இல்ல. நல்ல கதைக்களம் இருந்தா மட்டும்தான் அதை தாண்டி இந்த மணிகண்டன் அவங்கள மாதிரிலாம் கொஞ்சம் மக்கள் மனசுல நிக்கிறாங்க. அவங்களும். சோ அதனால நீங்களும் ஒரு பொய்யான ஒரு தகவல் 100 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு, 500 கோடி ஆயிடுச்சுன்னு போடுங்க அப்படின்னாங்களாம். ஆனா அதுக்கு அர்ஜுன் சார் சம்மதிக்கவே இல்லையா. என் படம் தரமானதுன்னு எனக்கு தெரியும், நான் தயாரிச்சிருக்கிறேன், மக்கள் வந்து போய் பார்த்து அவங்க தான் கொடுக்கணும் ரேட்டிங்ஸ், நமக்கு நாமளே கொடுத்துக்க கூடாது. இதுக்காக ஒரு பொய்யான தகவலை நம்ம வந்து பரப்பக்கூடாது. இந்த படம் நல்ல படமா இருந்தா மக்கள்கிட்ட போயிருக்கோம், மக்கள் கிட்ட போய் விமர்சனமாகி பெரிய லெவல்ல வந்திருக்கும். மக்களுக்கு இது பிடிக்கல, ஒரு கலெக்ஷனை போய் சொல்லி நம்ம படத்தை வந்து ஜெயிக்க வைக்கணும்ன்ற அந்த ஒரு இது கிடையாது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா. நீங்க சொல்றது பார்த்தா வந்து நிறைய பேர் பொய் தான் சொல்றாங்களா, இவ்வளவு கோடி வசூல் அப்படிங்கறத பொய் சொல்லி தான் நம்ம ரீசெண்டாவே பாத்திருக்கோம்ல. இப்ப வாரிசு படம் எல்லாம் பாத்தீங்கன்னா 600-700 கோடி வசூல்னு சொன்னாங்க. ஆனா அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசரை போய் பாத்தீங்கன்னா தெரியும், தலையில துண்டை போட்டுட்டு அவர் உட்கார்ந்து இருக்காருன்னு. நீ ஆவுனா அன்னைக்கிட்ட போகாத. சரி, இப்ப ரீசெண்டா கூட நிறைய படங்கள் வந்துச்சு, 300 கோடி வசூல்றாங்க, 320 கோடி வசூல்றாங்க. அது உண்மையா இல்லைன்னு தெரியல, நாங்க அதை பத்திலாம் பேசல. நீங்க அண்ணன் கிட்ட மட்டும் வராத. சரி சரி, நீங்க அடுத்த சினிமா செய்திகள் என்னன்னு சொல்லுங்க, மக்கள் காண்டாயிடுவாங்க. சரி, அடுத்து வந்து நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி தான் பேச போறேன். சரி, ஏன்னா இவரை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இருந்தும் எல்லாருடைய மக்கள் மனசுல வாழ்ற ஒரு உன்னதமான மனிதர் இவர்னே சொல்லலாம். எஸ், என்னன்னா இவரோட ஒரு
பெரிய விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும். ம். இவர்தான் செட்ல வந்து எல்லாத்துக்கும் ஒரே போட சாப்பாடு போடணும் அப்படிங்கறத கொண்டு எல்லாரும் வந்தாரு. ஈவன் நம்மள மாதிரி தானே அவங்களும், அப்படின்ற விஷயத்தை எல்லாரும் கொண்டு ஒண்ணுதான் வந்தவர் அப்படின்ற மாதிரி. என்னதான் அரசியல்ல வந்து இன்னைக்கு சமத்துவம் சமூக நீதினு பேசினாலும் சினிமாவுல எல்லாரும் ஒண்ணுதான். நான் சாப்பிடுற சாப்பாடு தான் இந்த சினிமால கீழே இருக்கக்கூடிய கடைசியில வேலை எல்லாரும் பார்க்குற வரைக்கும் சாப்பிடணும். அதான் சாப்பிடணும் கூட இருந்தாரா? கடைமட்ட அந்த ஊழியர் வரைக்கும், அந்த அசிஸ்டன்ட் ஹெல்பர்ஸ் வரைக்கும், அந்த ஏன் நான் சாப்பிடுற சாப்பாடு தான் சாப்பிடணும்னு ஹெல்தியான ஃபுட்டை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. என்னன்னா இவர் ஷூட்டிங் டைம்ல வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்பயும் இவர் சொல்லிடுவார்ல, யார் என்ன கேட்டாலும் கொடுத்துடணும், இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவார்ல. ம். சோ அந்த மாதிரி செட்ல வந்து பரோட்டா இந்த பாயாலாம் இருக்குல்ல, ஆமா. யார் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம். சோ இப்படி சொன்னதுனால நிறைய வந்து செலவாயிருக்கு. ஆ. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் போட்டிருப்பாங்க, அந்த பட்ஜெட் விட ஆமா. தாண்டி வந்துகிட்டே இருந்திருக்கு. ஏன்னா இப்ப நான்லாம் 2 சாப்பிட்டு விட்டுருவேன். சில பேர்லாம் 10 சாப்பிட்டு 10ல 15 கூட கேட்பாங்க. அதான் சில பேர் வந்து வெளிப்படையே சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து ஒளிச்சு வச்சு திம்பாங்க. சூரியசம் படத்துல இருந்து அம்மா கிட்ட சாப்பிடும்ல ஒளிச்சு வச்சு உப்மாவை பாத்திருக்கியா? இருந்தாலும் அதை இழுக்க தேவையில்லை நம்ம. சரி விடுங்க. சொல்றேன். இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த விஷயம் அவங்களுக்கு போகல, ஆனா மறுநாளே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 50 பேருக்கு சமைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. அங்க அந்த தயாரிப்பாளர்கள் அவங்க இருக்காங்கல்ல, அந்த ஷூட்டிங்ல இருக்கவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ம். சார் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சமைச்சா அது வேஸ்ட் ஆயிடும் சார், ஏற்கனவே செலவு நிறைய ஆகுது, இது நம்ம எக்ஸ்ட்ரா சமைச்சோம் அப்படின்னா இன்னும் தான் சார் ரேட் அதிகமாகும், வேஸ்டாவும் போயிடும் அப்படின்னு இருக்காங்க. ம். ம். சாப்பாடு என்னைக்குமே வேஸ்டா போகாது, நம்ம சாப்பிட்டுருவோம். அந்த சாப்பாடு எக்ஸஸா இருந்துச்சுன்னா எத்தனை பேர் வந்து ரோட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்படி இருக்கும் போது எப்படி சாப்பாடு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ம். உடனே இவங்க சார் பைசா அப்படின்ற விஷயம் பேசுறப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது இந்த சாப்பாட்டுக்கு அப்படின்னு கேட்டுட்டு, அப்ப அந்த காசை வந்து என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க, என் சம்பளத்துல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஓ கிரேட். இது வந்து யாருமே மேக்சிமம் வந்து பண்ண மாட்டாங்க. சம்பளத்துல கழிச்சுக்கோங்க அப்படின்னு யாருக்கு சொல்றதுக்கு மனசு வரும் இல்லையா? அதனால வந்து அதனாலதான் அவர் இன்ன வரைக்குமே இருந்தும் கூட மக்களுடைய மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா என்னைக்குமே யாருக்குமே சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ம். அதாவது எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருங்க, அந்த செலவை வந்து எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, அதை நானே பாத்துக்கிறேன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருக்காரு.